ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ ஒரு சில பயங்கரமான சம்பவங்களானது வரும். அந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும். அது அதிர்ஷ்டகரமான தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தாக்கங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தினால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன நவக்கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு அந்த மாற்றமானது வரும். ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு வானில் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முழு பிரகாசமாக தெரிவார். அன்று அப்படி என்ன பிரகாசம் அப்படிங்கன்னு கேட்குறீங்களா? அன்று தான் பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி எப்போ வருதுன்னா ஜூலை 21 ஆடி மாதத்தில் வருது. இந்த ஆடி பௌர்ணமி வர்றது அன்னைக்கு நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுமா? அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்து மாறுவதை பற்றி ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த ஆடி பௌர்ணமியில் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். ஆடி பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த ஆடி பௌர்ணமியில் நாம் பண்ணக்கூடிய வழிபாடுகளும் அதற்கான சிறப்பு பலன்களும் ஏராளமாக இருக்குது. ஆடி பௌர்ணமி பற்றி தெரியாதவங்க முதல்ல ஆடி பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன் என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆடி பௌர்ணமி பற்றி தெரியாதவங்க ஆடி பௌர்ணமி பற்றி தெரிஞ்சுக்குங்க வாங்க. ஸோ ஆடி பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்வாங்க. கருப்பு பட்டாடை அணிவிப்பாங்க. 100 முத்துக்கள் கோர்த்த முத்து மாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணிவிப்பாங்க. கருவூமத்தம் பூ மாலையை கொடுப்பாங்க. மூங்கில் அரிசி பாயாசம் படைப்பாங்க. இந்த மாதிரி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாடு செய்கிறது ஏன் செய்யப்படுதுன்னா, எப்பேற்பட்ட பகையும் இந்த வழிபாடு செய்தால் விலகுமா? அதுவும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்தால் விலகுமா? அதனால தான் ஆடி பௌர்ணமியில் இதெல்லாம் செய்யப்படுது. இதுவே ஆடி பௌர்ணமியுடைய தனி சிறப்பு, தனி பவர் என்று சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை நம்ம அடைய முடியும். இதுவே ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பலமும் நலமும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பெற முடியும். அதுதான் ஆடி மாதத்துடைய பௌர்ணமி ஸ்பெஷலு. அதே போல் பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படும். அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவை நடைபெறும். அதில் நாம் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை செய்யும்போது அது நமக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுக்கும். அதே போல் பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்வதற்கு தனி ஒரு வரமுறையே இருக்குது. அதாவது பகல் முழுவதும் உணவு விண்ணாமல் விரதங்களை மேற்கொள்ளணும். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டதுக்கு பின்னாடி உணவு விண்டு விரதத்தை நிறைவு செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. விரதம் இருக்கக்கூடிய அன்றைய வழிபாட்டின் போது அம்மன் கொடுத்த பாடல்கள் பாராயணம் செய்யணும், இல்லை பாராயணம் செய்து கேட்கவாது செய்யணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும். அதே போல் ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாக உத்தர நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வரும். ஆடி பௌர்ணமி என்று திருமாலை இதனால் வழிபாடு செய்திங்கன்னா சிறப்பு பலனை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்மளால் அடைய முடியும். அதாவது சிறப்பு பலனை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும். மேலும் இந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வேலையில் பதவி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சி அமைதி வேணும்னு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். மொத்தத்தில் புண்ணியம் கெட்டக்கூடிய ஒரு ஆடி மாத பௌர்ணமி என்று சொல்லலாம். அதே போல் கிரிவலம் பொதுவாக பௌர்ணமியில் மேற்கொள்வது சிறப்பானது. மாலையில் மலையை சுற்றி வருவதனால மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும்போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும்.
ஸோ இப்படி ஆடி பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வது கூட ஒரு சிறப்பு தான். இப்படி நிறைய நாம் சிறப்புகளை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆடி பௌர்ணமியில். இந்த ஆடி பௌர்ணமியில் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் இப்போ நான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் புதன் வகரத்தோடு இருக்க போகிறாரு. கூட சுக்கிரன் ராகுவும் இருப்பாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தில் இருப்பாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருப்பாங்க. கூட கேதுவும் இருப்பாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பில் தான் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து இப்படி மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க தான தர்மம் செய்யணும், ஆன்மீக பணிகளில் ஈடுபடணும். இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் செஞ்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பயணத்தின் போது பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பயணத்தின் போது கவனம் தேவை. தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு வந்து இருக்கணும். நிதானமான போக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும். வியாபார போட்டிகளில் கூட நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபார போட்டிகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை சமாளிக்க ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். ஆக மொத்தம் மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எதிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று எச்சரிக்கை தான் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கையோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் மிதுன ராசிக்காரங்க திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. கவனமாக பணிகளை கவனிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது, இல்லைனா பிரச்சனை வரும். எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். அந்த எதிர்பாராத இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உத்தியோக மாற்றம் உண்டாகலாம், அதுவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும். அதை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் முயற்சி செய்யணும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அந்த மன வருத்தம்லாம் ஏற்படாமல் இருக்க கணவன் மனைவியர் ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட்டு. மற்றபடி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னா, உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே போல் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மனதில் ஒருவித கவலை இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியில் கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். சிறப்பாக படித்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்யணும். திடீர் செலவு உண்டாகும். அந்த உண்டாகக்கூடிய செலவுகள் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கானது உயரும். அப்புறம் மறைமுக போட்டிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உதவிகளோடு எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். ஸோ மிதுன ராசிக்கார பெண்கள் கூட இந்த ஒரு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக இருக்கணும். இந்த ஆடி பௌர்ணமியில் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் வந்து செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வந்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைமையை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த ஆடி மாதம் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.